Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு பிடித்த மட்டன் சாப்ஸ்ல கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 பீஸ் அளவுக்கு சாப்ஸ் எடுத்திருக்கேன். அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு தக்காளி பொடியா நறுக்குனது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி. ஏன்னா மட்டன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வெளியிடும், அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி வச்சிடுங்க. 6 விசில் வரட்டும். இது வந்து இலை ஆடு, அதனால 6 விசில் வைக்கிறேன். அப்ப கறி நல்லா சாஃப்டா இருக்கும். இதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது கூடவே ஒரு வெங்காயம், 15 போல முந்திரி பருப்பு. இப்போ இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இது ஆறுனதும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கறி நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த தண்ணி தனியா எடுத்துருங்க, கறி தனியா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அந்த சாப்ஸ் தனியா எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த நெய்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை போல பண்ணி கிரேவில போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதனால இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது போல ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா கிரேவி ரெடி பண்ணலாம். இப்போ நான் 2 சைடும் வறுத்துட்டேன். அது தனியா எடுத்து வச்சுக்கிறேன். அதே கடாயில கொஞ்சம் கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், மட்டன் வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி, அதை உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காயம் முந்திரி பருப்பு பேஸ்ட், அதை உள்ள சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தூள் வாடை போற வரைக்கும் ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் போல நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்க அந்த சாப்ஸை உள்ள சேர்த்துக்கலாம். சாப்ஸ் நல்லா கிரேவில கோட் ஆகுற போல கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை உள்ள சேர்த்துக்கிறேன். இதே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான மட்டன் சாப்ஸ் ரெடி. இந்த மட்டன் சாப்ஸ் வேக வைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதுல காரம் சேர்க்காம மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சமா சேர்த்து அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்க. அன்பா சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்க. நன்றி.